அடுத்ததாக திருவாசகம் என்னும் தேன் என்கின்ற தலைப்பில் கைலைமணி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு முன்னால் சத்யநாராயண ஐயா கொஞ்சம் வாங்க, அவருக்கு ஒரு சிறப்பு பண்ணணும். மேடைக்கு வாங்க. திருச்சிற்றம்பலம். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையில் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேனை திகழொளின்னு வரும்போது தான் ஒரு பெரிய பேரொளி ஏற்படுற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது வரும். அதாவது திகழொளியை தேவர்தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை புறமலையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாளே. இந்த ஒளிமயமான இறைவனை பாடும் பொழுது இந்த திகழ் ஒளிங்கிறது ஒரு சிறப்பான சொல் இந்த பாட்டில். அதனால தான் அந்த திகழ் ஒளியை நான் ரெண்டாவது தடவை சொல்ல முடியல. இந்த மன்றத்தினுடைய முதல்வியாகவும் குரு முதல்வியாகவும் இங்கே அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ராஜராஜேஸ்வரி அன்னைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்முடைய சைவ நெறி தழைத்து ஓங்குவதற்கும் நமக்கு நல்ல வழிகாட்டியாகவும் திகழ்கின்ற நம்முடைய சைவ ஆதீனங்களுக்கு திருவடிகளை வணங்குகிறேன். இந்த எழுச்சி மாநாடு, சைவ எழுச்சி மாநாடு, இந்த சைவ எழுச்சிங்கிறது இன்றைக்கு ரொம்ப 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 தேவையான ஒன்று. நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம், மறக்கடிக்கப்படுகின்றோம் என்ற நிலையிலே எழுச்சி மாநாடை திரு அருணை முருகன் அவர்கள் இன்று ஏற்பாடு செய்துள்ளார். அந்த சைவ எழுச்சியை நிலைபெறச் செய்ய அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். மேடையில் அமர்ந்துள்ள கலைச்செல்வன் ஐயா, ஆனந்தி அம்மா, அவங்களுடைய தந்தையார், அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆனந்தி அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். மங்கையர்க்கரசி அப்படின்னு சொன்னாலே எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி பிரவாகம் ஏற்படும். ஒரே பெண்மணி ஒரு பாண்டிய நாட்டையே சைவத்திற்கு மீட்டாள் என்றால் அதை விட பெருமை என்ன வேண்டும்? அந்த ரொம்ப அருமையாக அதை பற்றி சொன்னாங்க மங்கையர்க்கரசியாரை. ஏன்னா மங்கையர்க்கரசியாருடைய பணி பற்றி மட்டுமே ஒரு நாள் பேசலாம். ஏன்னா பாடல் என்னவோ ஒரு பதிகம்தான் கொடுத்துருக்காரு நம்ம சீக்கிரம். இருந்தால் கூட அவர்களை பற்றி அத்தனை பெருமை வாய்ந்த பெண்மணி. சோழ நாட்டிலிருந்து வந்தவள். மன்னன் வேறு மதத்தவனாக இருந்தாலும் சைவத்தை விடாது காத்து இந்த நாட்டையே சைவத்திற்கு மாற்றிய மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றி பொருள் தரும்ப பேசிய ஆனந்தி அம்மையாருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம திருவாசகம் என்னும் ஒரு தேன் அப்படின்னு இந்த அழுது அடியடைந்த மணிவாசக பெருமான் நமக்கு அருளிய திருவாசகம் இமயத்திலும் சிறந்தது. ஏன் இமயம்னு சொல்றலாம், நமக்கு தெரிந்த அளவுக்கு இமயம் தான், எவரெஸ்ட் தான் மிக உயரமானது. அவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த திருவாசகத்தை ஏன் முதல் திருமுறையாக வைக்கவில்லை, 8ஆம் திருமுறையாக வைத்துள்ளார்கள்? அது தவறல்லவா?
நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முதல் திருமறையாக வைத்திருக்க வேண்டாமா? அவ்வளவு பேறு பெற்ற திருவாசகத்தை, சிவனை பற்றி முழுதும் சிவனையே சிந்திக்கின்ற அந்த திருவாசகத்தை முதல் திருமுறையாக வைக்கவில்லையே, 8ஆம் திருமுறையாக வைத்துள்ளார்கள். அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. எல்லா எண்ணையும் எழுதுங்க. நீங்க மேலிருந்து கீழே தான் வரும். 8 மட்டும் எப்படி வரும்? இப்படி வந்து மறுபடியும் மேலே போகும். ஆகவே இந்த திருவாசகம் நமக்கு காட்டும் வழி என்ன? இந்த மானிடராக இந்த நில உலகத்துக்கு நீர் வருகின்றீர்கள். ஆண்டவனுடைய நோக்கம் என்ன? இந்த உயிரை நில உலகத்துக்கு அனுப்புவதற்கு உன்னுடைய வினையை கழித்து நீ என் திருவடியை வந்து அடைவாயாக என்று தான் அவருடைய ஆணையிட்டுத்தான் இந்த நில உலகத்துக்கு இந்த ஆன்மாவை அனுப்புகிறார்கள். ஸோ 8ஆம் திருமுறையாக நமக்கு நில உலகிற்கு வந்து மறுபடியும் விண்ணுலகில் இறைவனடி சேர வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாக 8ஆம் திருமுறையாக திருவாசகத்தை வைத்துள்ளார்கள். அதற்குரிய பெருமை இதுதான். நீங்கள் சொல்லலாம் 0 கூட அப்படித்தான் வருது அப்படின்னு. ஆனால் 0 தனித்து இயங்க முடியாது. அது எப்போதும் இன்னொரு எண்ணுடன் சேர்ந்தால்தான் அதற்கு மதிப்பு. ஆகினாலே இந்த 8 என்ற எண் எவ்வாறு சிறப்பு பெற்றுள்ளதோ அதே போல திருவாசகமும் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு பனுவல் நமக்கு. இந்த நான் வந்து திருவாசகம் ஒரு தேன் அப்படிங்கிறத நிறைய பேசலாம். திருவாசகத்தை ஏன் தேனுன்னு சொல்லணும், அமுதம்னு சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? அமுதத்தினும் மேலானது திருவாசகம்னு நம்ம சொல்ல, சிவபெருமான் சொல்லிட்டார். அதனால்தான் அவர் எழுதி எடுத்துட்டு போயிட்டார், காப்பி எடுத்து. அதனால் நாம் ஏன் திருவாசகத்தை தேனிற்கு ஒப்பிடுகிறோம் என்றால், இந்த ஆன்மீக இந்த நில உலகிலே நமக்கு அமுதம் கிடையாது, தேன் தான் எல்லாவற்றையும் விட இனிப்பான பொருள், உபயோகமான பொருள், மருந்தாக உபயோகப்படுகின்ற பொருள். ஆகையினாலே நாம் திருவாசகத்தை தேனுக்கு ஒப்பிடுகிறோம். அமுதத்திற்கு ஒப்பிட வேண்டாம், அமுதத்தை விட சிறந்தது இந்த தேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். அவர் விண்ணுலகில் இருந்தாலும் அமுதத்தை வேண்டி பெறவில்லை, நஞ்சைத்தான் வேண்டி பெற்றார். ஆனால் அவர் வேண்டி பெற்றது திருவாசகம். அப்போ அந்த திருவாசகம் என்கிற தேன் அல்ல, இறைவனை பொறுத்தவரை அது ஒரு அமுது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். சொன்ன மாதிரி அமுதை அவர் வேண்டி பெறவில்லை, நஞ்சை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இங்கே தேன் போன்ற இந்த திருவாசகத்தை தனக்கு வேண்டும் என்று படி எடுத்து தன்னுடன் வைத்து கொண்டார் அந்த சிவபெருமான். ஆகவே சிவபெருமான் வேண்டுவது திருவாசகம் என்னும் தேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருவாசகத்தில் தேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? திருவாசகத்தை நிறைய பெருமையெல்லாம் சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் தெரியாது ஒன்றும் இல்லை, அதனால் அது சொல்கிறோம். இப்போ திருவாசகத்தை படித்தால் உங்களுக்கு இறைவனுடைய திருவடி கிடைக்கும். நான் 200 முற்றதல் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன திருவடி கிடைச்சதா? இல்லையே. அப்போ அது சொல்கிறது சரியா தவறா? அது சொல்வது சரிதான். நீங்கள் திருவாசகத்தை எவ்வாறு உணர்ந்து ஓத வேண்டும் என்பதில்தான் சிறிது மாறுபாடு உள்ளது. திருவாசகத்தை உருகி உள்ள அன்புடன் மற்ற பத்தினையெல்லாம் விடுத்து ஓதினால் இறைவனும் காட்சி தருவான். இறைவனுடைய திருவருளை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து இப்போ நமது உடம்பு, உள்ளம், உயிர், இந்த 3ல் இந்த உயிரை நீங்கள் பற்றற்றதாக ஆக்கினால் இறைவனுடைய காட்சி தெரியும் உங்களுக்கு. அது நான் சொல்லலை, மணிவாசக பெருமான் சொல்றார். சிவபுராணத்தில் அவர் சொல்லுங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த பின் தான் அடுத்த அடி சொல்லுங்க, மெய்யடியே உன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த பிறகுதான் அவருக்கு இறைவனுடைய திருவடி கண்டதாக அவர் பதிவு செய்கிறார். நமக்கு உடல் இழைக்கும்,
இளைத்தால் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஓய்வு எப்படி எடுப்பீங்க? படுத்திருக்கலாம், இல்லை சேரில் உட்காந்து ஃபேன் காற்றுல உட்காந்து இருக்கலாம், இல்லை ஈசி சேரில் சாஞ்சிக்கலாம். என்ன கேட்க? ஒரு பற்றுக்கோடு கேட்கிறது சாய்வதற்கு. உள்ளம் இளைத்தால் உடலும் இளைத்துவிடும். ஆனால் உடல் இளைத்தால் உள்ளம் இளைக்காது. நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஒரு கல்யாணத்தில் நீங்கள் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஐயாவுக்கு ஒரு மாதிரி ஆட்டுன்னு போய் உள்ளே உட்காருங்க. இல்லை முக்கியமான ஆள் வந்திருக்காங்கன்னா உடனே ஓடி வந்துடுங்க. ஆக உள்ளம் இளைக்காத வரை நீங்கள் ஓய்வெடுத்தாலும் மீண்டும் அந்த நிலைக்கு வர முடியும். ஆனால் உயிர் இளைத்தால் உடலும் இளைத்துவிடும், உள்ளமும் இளைத்துவிடும். அந்த நிலையைத்தான் மணிவாசக பெருமான் இங்கே நமக்கு சொல்ல, எல்லா பிறப்பும் பிறந்தெளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுட்டேன். 26 வரியிலேருந்து 32 வரிக்குள்ள இந்த தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எல்லாம் படிக்கிறீங்க சிவபுராணம். ஆனால் இதில் இந்த தத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, 32வது வரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுட்டேன். அதாவது அவருடைய 32வது வயதிலே தில்லை அம்பலமுடன் 2 கலந்தார் என்று சொல்லும்படியாக இந்த புராணம் அமைந்துள்ளது என்றும் சொல்வார்கள். ஆனால் இதற்கு மேலாக நான் சொல்ல வருவது, அவர் தன் உயிரை இழைத்து கொண்டார். அதை இழைத்தவுடன் தான் அவருக்கு அந்த திருவடி தரிசனம் கிடைத்தது. இது சிவபுராணத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து. சிவபுராணம் படித்த பொதுவாக எல்லாருக்குமே சிவபுராணம் தெரியும். அதுவே திருவாசகத்தினுடைய அத்தனை கருத்துக்களையும் ஒரு பிழிவாக எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த சிவபுராணம். இப்போ திருவாசகத்தை அன்பினால் உருகி கதறி என்னை விட்டுட்டு போயிட்டேப்பா அப்படின்னு பல இடங்களிலே அழுது அரற்றுகிறார் மாணிக்கவாசகர். அப்படி அழுது அரற்றினால் கூட ஏன் அவரை அந்த அளவுக்கு விட்டு வைத்தார்? நான் சொல்ல வருகின்றேன். திருப்பெருந்துறையிலே இறைவனை இல்லை, ஒரு குருந்த மரத்தடியிலே ஒரு அந்தணர் அமர்ந்திருந்தார். அவரை பார்க்கும்பொழுது அவர் இறைவனாக பார்க்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. அப்ப அங்கிருந்த அடியார்களை எல்லாம் ஒரு ஒளியை தோன்றச் செய்து அந்த ஒளியிலே நீங்கள் எல்லாம் சென்று சேருங்கள் என்று அந்த குருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த அந்தணர் சொல்கிறார். மணிவாசக பெருமான் செல்லவில்லை. நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், திருவாசகம் வேண்டும், நீ வர வேண்டாம் என்று அந்த அந்தணர் சொன்னதாக சொல்லுகிறார்கள். மணிவாசக பெருமான் அவ்வளவு பக்குவம் பெற்று விட்டாரா அந்த ஒளியிலே சென்று சேர்வதற்கு? அவருடைய மனதிலே இல்லை என்று தோன்றுகிறது. நான் இன்னும் அந்த அளவுக்கு பக்குவம் அடையவில்லை, நான் எவ்வாறு அந்த ஒளியில் சென்று உள்ளே சேர்வேன் முத்தி பெறுவதற்கு? அதனால் இன்னும் கொஞ்சம் நான் பக்குவமாகிட்டு நான் போகிறேன்னு ஒரு கருத்து அவர் மனதிலே தோன்றி அங்கே உள்ளே செல்ல விடாமல் தடுத்திருக்கலாம். இது என்னுடைய கருத்துன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கோவையா பார்க்கும்போது இறைவன் மணிவாசக பெருமான் எல்லா 3 விதமான தீட்சையும் அங்கேயே கொடுத்துட்டார். நான் தீட்சை, பரிசு தீட்சை, திருவடி தீட்சை எல்லாம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி நீ வர வேண்டான்னு சொல்லுவார்? அது ஒரு பக்கம். இன்னொன்று, முக்தி தருவார். இறைவனிடம் முக்தி வேண்டுகிறோம். எல்லாருடைய மனசில் என்ன இருக்குன்னா, முக்தி என்றால் மரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்க. ஒரு கூட்டத்தில் சிவபெருமானே நின்று யாரெல்லாம் முக்தி வேண்டும் நீங்கள் எல்லாம் வாருங்கள் என ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் எல்லாம் முக்தி என்றால் இறப்பு, மரணம் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நீங்கள் இந்த உலகில் இருக்கும் பொழுதே முக்தி பெறலாம். சைவ சித்தாந்தத்திலே சீவன் முத்தர்கள் என்று ஒரு பகுதி உண்டு. நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு அது தெரியும். சீவன் முத்தர்கள் சிவனுடைய முழு பலனையும் பெற்றவர்கள். ஏன் அவர்கள் திருவடி விண்ணுலகத்துக்கு செல்லவில்லை என்றால், இந்த நில உலகிலே வாழ வேண்டிய காலம், அவருக்கு கணிக்கப்பட்ட காலம் இன்னும் முடியவில்லை. அந்த காலம் முடிவதற்கு முன்னே அவர்கள் சிவ தத்துவத்தை பெற்றார்கள். அவர்களுக்கெல்லாம் சீவன் முத்தர்கள் என்று பெயர் திருவாதிரை சைவ சித்தாந்தத்தில். அந்த நிலையை நாம் கேட்டுப் பெறலாமே. ஆனால் முக்தி வேண்டும் என்றால் இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் எல்லோருமே நாம் கை தூக்கி விடலாம். அது முக்தி என்பது மரணத்தை நோக்கி அல்ல,
இறப்பை நோக்கி அல்ல, சீவன் முத்தராக நாம் இருந்து இந்த நிலவுலகிலே இருந்து நம்முடைய காலம் எதுவரைக்கும் கணிக்கப்பட்டுள்ளதோ அந்த காலம் வரை நம்ம இறைவன் இந்த உலகிலே வாழச் செய்வான், சீவன் முத்தர்களாக வாழச் செய்வான். ஆகையால் இந்த முத்தி கொடுப்பது என்பது ஒரு வேறான கருத்து. அதுக்கு தான் நான் அதை சொன்ன முத்தி. இப்போ திருவாசகத்தில் ஒரு சில பரஞ்சோதி முனிவர் சொன்னார், அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொன்னார். இந்த அழுதா திருவடியை அடைந்து விடலாமா? அப்புறம் இன்னொன்று, ஒரு அழுதத்துக்கு காரணம் என்ன? சரி, அழுது அடி அடைந்தாரா? இறைவனை கண்டாரா? இறைவனுடைய திருவடி அவருக்கு காட்சி தென்பட்டதா? இதெல்லாம் நம்ம கேள்வி. ஆக மாணிக்க வாசகர் அழுவது சிவபெருமானை என்னை கூப்பிட்டுக்கொள், உள்ளம் உருகுகிறது, அன்பு பெருகிறது. அதனால்தான் அவர் என்ன சொன்னார், கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பினை கண்டபின் அப்படின்னு அவர் சொல்றார். கண்ணப்பனுடைய அன்பைத்தான் அவர் தலையாய அன்பாக எடுத்துக்கொண்டுள்ளார். அந்த அன்பு என்கிட்ட இல்லை, இருந்தால் கூட என்னை நீ ஆட்கொண்டாயே ஏன் என்று கேட்கிறார். இந்த கண்ணப்பருடைய அன்பினே பெரிதும் கவரப்பட்டவர் மணிவாசக பெருமான். அந்த அன்பு எனக்கு ஈடு இல்லை என்று சொல்கிறார், அழுகிறார். இப்போ அழுவது எப்பேற்பட்ட, அழுவதற்கு காரணம் என்ன? வலி இருந்தால் அழுவோம், எனக்கு கேட்டது கிடைக்கலன்னா அழுவோம். இந்த அழுகையெல்லாம் அழுகையா? இறைவனை வேண்டும் என்றால், இறைவனுடைய திருவடி எனக்கு வேண்டும் என்று அழுதீர்களானால் நிச்சயம் அந்த திருவடி கிடைக்கும். எதற்காக அழுகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். அழுது அடியடைந்த அன்பர் என்று பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர். ஆனால் எதற்காக அழுதார்? இறைவனுடைய திருவடி எனக்கு வேண்டும், அவனுடைய திருவடியை நான் சென்று அடைய வேண்டும் என்று தான் அழுதார். வேற எதற்காக அழுதல? குதிரை எனக்கு கிடைக்கலன்னா, மந்திரி கிடைக்கலன்னா அழுதார்? இல்லை, இறைவனுடைய திருவடி எனக்கு வேண்டும். நிறைய அவர் திருவடி இப்போ வந்து காட்சி அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பார்க்குற காட்சிக்கும் மனிதர்களை பார்ப்பதற்கும் இறைவனை பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ மனிதர்கள் நம் கண்ணிலே தென்படும் என்றால் முதல்ல உருவம் தெரியும், கிட்ட வந்தே உறுப்பு தெரியும், என்னாச்சு. ஆனால் இறைவனுடைய காட்சி வந்து முதல் உங்களுக்கு ஒளியாகத்தான் தெரியும். ஒளி நெருங்கி வர 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 ஏதோ ஒரு உருவம் தெரியும், நெருங்கி வந்தோடனே உறுப்புகள் தெரியும். இது ரெண்டும் ஒரு பெரிய வித்தியாசம். ஒரு மனித காட்சிக்கும் இறை காட்சிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இறை காட்சியை முதல்ல திருவுருவத்தை பார்க்கலாம், அடுத்தது திருவடியை பார்க்கலாம். இப்போ மணிவாசக பெருமான் இந்த திருவுருவத்தை கண்டாரா, திருவடியை கண்டாரா? சொல்றார், நான் கண்டேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப அதிகமாக இருக்குமேன்னு பார்த்தேன், இருந்தாலும் இது ரொம்ப ஒரு முக்கியம். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, தொண்டனேற்குள்ளவா வந்து தோன்றினாய், கண்டும் கண்டிலேன் என்ன மாயமே, அடியோங் கண்ணார வந்து நின்றான், திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய். இதெல்லாம் வந்து திருவுருவை காட்டியதாக பதிவு செய்த ஒரு வரிகள் திருவாசகத்தில். அப்புறம் திருவடியை கண்டதாக எங்கெல்லாம் திருவடியை கண்டதாக கிட்டத்தட்ட ஒரு 45 இடத்துல திருவாசகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. நான் சும்மா ஒரு 2 அடி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுட்டேன், இப்போ தான் சொன்னேன். நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, அதிலே தான் இருக்குது. கண்ணார் கழல் காட்டி நாயனை ஆட்கொண்ட, திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருமாறிய ஒரு அந்தணனாய் ஆண்டு கொண்டார். கரும்பு தெரு சுவை எனக்கு காட்டினை உன் கழல் இணைகள். அது வந்து அதில் இதில் இந்த மாதிரி பல இடங்களில் மணிவாசக பெருமான் பதிவு செய்கிறார், நான் திருவுருவத்தை கண்டேன், திருவடியை கண்டேன். அந்த நிலை அவருக்கு ஏற்பட காரணம் அழுததனால். இறைவன் எனக்கு வேண்டும், இறைவனுடைய திருவடி வேண்டும், அவனுடைய அருள் வேண்டும், அவனுடைய அன்பு வேண்டும் என்று அழுததினாலே தான் அவருக்கு இது கிடைத்தது. இப்போ திருவாசகத்தில் சதுரர்னா என்ன பொருள்? திருவாசகத்தில் ஒரு இடத்துல வருது, தந்தது உன் தென்னை கொண்டது என் தென்னை ஆர்கொலோ சதுரர். சதுரர்னா என்ன? பொதுவாக கொஞ்சம் இலக்கிய சுத்தமாக பார்த்தோம்னா
அறிவாளர்கள், சான்றோர் பெருமக்கள், மையறிவு உடையவர்கள். நம்ம உலகியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியசாலி அப்படின்னு சொன்னால் புரியும் எல்லாருக்கும். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு மணிவாசக பெருமான், நான் பெரிய சாமர்த்தியசாலி. ஏன் தெரியுமா? ஒன்றுமில்லாத எண்ணெய் ஓன்றை கொடுத்துட்டு ஆனந்தமயமான அந்த கருப்பொருளை நான் உன்னிடமிருந்து வாங்கி கொண்டேன், ஆனால் நான் சாமர்த்தியசாலி என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். இறைவன் இதை ஒத்துக்கொண்டாரா? நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அதை சொல்லுங்கள். இது உண்மையா? உண்மையா? சதுரர் இருந்தால் மாணிக்க வாசகர் தான் சாமர்த்தியசாலியா? அப்ப இறைவன் ஏமாந்தவரா? இறைவன் ஏமாறவில்லை, அவர் இதுக்கு மேல பெரிய சாமர்த்தியசாலி. மதுரையிலே மாணிக்க வாசகரை அருட்கொள்வதற்காக என்ன செஞ்சார்? குதிரை சேவகனாக வந்தார், பிட்டு உண்டார், பிரம்படிப்பட்டார். இத்தனையும் பெற்று பாண்டிய மன்னனுக்கு அருள் கொடுத்து மாணிக்க வாசகருக்கு அவருடைய உண்மை நிலை என்ன என்பதை காட்டிவிட்டார். அந்த மாணிக்க வாசகருக்கு அருள் கொடுத்து திருவாசகத்தை கொடு என்றார். அப்ப இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எத்தனை தடவை அவர் பிரம்படி வாங்கிறது, எத்தனை தடவை மண் சுமக்கிறது, எப்படி புட்டு வாங்கிறது, அதுக்கெல்லாம் போங்கப்பா. மாணிக்கவாசகரை பார்த்தீங்க, அவர் திருவாசகத்தால் நீங்கள் படிங்க, நீங்கள் திருவடிக்கு வந்து சேருவீங்க அப்படின்னு அவருடைய வேலையை பெருமான் சுலபமாக்கி கொண்டார். அதனால் சதுரர் யார்? சாமர்த்தியசாலி சிவபெருமான் தான். மாணிக்கவாசகர் ஏமாந்த சோழகிரி. ஐயா சொல்வார் அடிக்கடி, ஏமாந்த சோழகிரின்னு சொல்வார். ஏமாந்தவர் யார்? மாணிக்கவாசகர். ஆனால் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்? நான் சதுரர் அப்படின்னு அல்ல, சிவபெருமான் தான் பெரிய சதுரர், சாமர்த்தியசாலி. தன்னுடைய வேலையை குறைத்து கொண்டார். ஒவ்வொரு முறையும் நான் உலகத்துக்கு வந்து பிரம்படி வாங்கிட்டு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நான் அருள் கொடுக்க என்னால் முடியாதுப்பா, அதுக்கு எனக்கு உடம்புல கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரு தடவை வாங்கி மணிவாசகருக்கு அருள் கொடுத்து அவரை திருவாசகம் எழுத சொல்லிவிட்டேன், இந்த திருவாசகத்தை படியுங்கள், நீங்கள் என்னிடம் வந்து சேர்வீர்கள். அவ்வளோதான். அது அவர் சொன்னது அதுதான். அதனால தான் அந்த சதுரர் என்ற சொல் ரொம்ப முக்கியமான சொல். நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? மணிவாசக பெருமான் சொன்னதை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கணும். மணிவாசகர் நான் சாமர்த்தியசாலி சொன்ன, ஆமாம் ஆமாம் அவர் சாமர்த்தியசாலி தான், ஏன்னா அவர் இறைவனுடைய அழுது அவர் திருவடியை வாங்கிட்டார் இல்லையா, அதனால் அவர் சாமர்த்தியசாலி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, இறைவன் தான் மிகப்பெரிய சாமர்த்தியசாலி. வேண்டுமென்றால் ஊழி காலத்திலே, தனியாக இருக்கும் காலத்திலே தனக்கு வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய துன்பத்தை குறைத்து கொள்ள வேண்டும், தனிமையை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவாசகத்தை அவர் கைப்பட எழுதி வாங்கி கொண்டார். எத்தனை வேலை பண்ணியிருக்கார் பாருங்க. தனியாக இருக்கக்கூடாது, பிரம்படி வாங்கக்கூடாது, பிட்டுக்கு மண் சுமக்கக்கூடாது, குதிரை சேவகனா இனிமேலாம் நம்மளால் வர முடியாதுப்பா. இத்தனைக்கும் மணிவாசகரை உண்டு பண்ணி அதை படியுங்கள், உங்களுக்கெல்லாம் என்னுடைய திருவடியில் நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி நிறைய இருக்கு திருவாசகம். இப்போ எல்லாருக்கும் திருவெம்பாவை நல்லா தெரியும். திருவெம்பாவில் எல்லாருக்குள்ள நம்ம மார்கழி மாதத்தில் படிப்போம், இல்லை திருவாசகம் முற்றோதலில் படிப்போம். அதில் எது தலை சிறந்த பாட்டு யாராவது சொல்ல முடியுமா? தலை சிறந்த பாட்டு என்று சொல்வது மணிமகுடம். திருவெம்பாவைக்கு மணிமகுடம் என்று சொல்வது 13ஆம் எண்ணுடைய பாட்டு. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பை போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால். நான் 2 வரையும் நிறுத்திக்கிறேன். இல்லை நம்ம 2 வரைக்கும் இல்லை, நமக்கு வேண்டியெல்லாம் கிடச்சிடுது. இல்லை, அதுக்கு பின்னாடி இது போகுது. இந்த பாட்டு சைவ சித்தாந்த கருத்தை உள்ளடக்கியது. இப்போ தீட்சைகள் 3 வகைப்படும். உங்களுக்கு தெரியும், நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, உபதேச தீட்சைன்னு ஒன்று. அது ஒலி தான். இப்போ பைங்குவளை கார்மலரால் அப்படின்னு சொன்னால் அது வந்து நயன தீட்சை, அதுக்கு சமம். அதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும். அப்புறம் இது அங்கம் குறுக்கினத்தால் அப்படின்னா அது வந்து ஸ்பரிச தீட்சை. அப்புறம் அறவத்தால் அப்படின்னா இந்த 2 வரியிலே இதெல்லாம் முடிஞ்சிடும். அறவத்தால்னு சொல்லும்போது அது வந்து அந்த ஒலி, உபதேசம். ஒலின்னா வேத ஒலி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது உபதேச தீட்சை. இந்த 3 தீட்சையும் அங்கே கிடைப்பதாக அந்த மகளிர்
அந்த நீராறுகின்ற மகளிருக்கு கிடைப்பதாக மணிவாசக பெருமான் இங்கே பாடுகிறார். அந்த அளவுக்கு அடுத்த பாடல தங்கள் மலம் கழுவார் வந்து சாருதல்னார். அதாவது தீவினை என்ற தங்கள் மலத்தை அங்கே கழுவிக்கொள்கிறார்கள் அந்த குளத்திலே மூழ்கி அப்படின்னு மணிவாசக பெருமான். அதனால்தான் இத்தனை பெரிய கருத்தை உள்ளடக்கிய இந்த பாடல் தான் திருவெம்பாவைக்கு மணிமகுடம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இது. அதனால் சரி போகிறோம், ஒன்றோட முடிச்சுக்கலாம். ஒரு கோயில் திருப்பதிகத்தில் ஒரு பாட்டு, 7வது பாட்டு நிறையா தெரிஞ்சிருக்கும். இண்டனக்கருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனை நினைப்பற நின்றே நீயலால் பெரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவன். இது ஒரு பெரிய கருத்தை உள்ளடக்கியது இந்த பாட்டு. அதாவது சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை சிவனை. 5 3 3 2 2 1. என்னது அது? நமச்சிவாய சிவாய சிவயா. அந்த பொருளை இந்த ஓரெழுத்து வரும்போது நான் பெரிய உயர்ந்த நிலையில் இருப்போம். அப்போ தான் அந்த ஓரெழுத்து மட்டுமே நமக்கு உயர்வை தருங்கிற எண்ணம் வந்து மனதில் எப்போ தோன்றும்னா ஒரு உயரிய நிலையை அடையும் போது தான். இறைவனை ஒப்பு அப்படிங்கிற எழுத்து கடந்த உடனே அந்த நிலை நமக்கு தோன்ற ஆரம்பிச்சுவிடும். இதுக்கு வந்து சிவஞான போதத்தில் பரமானந்த சித்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த பரமானந்த சித்தியை சொல்லக்கூடிய இந்த பாடல் திருவாசகத்துக்கு இருதய பாடல் அப்படின்னு சான்றோர் பெருமக்கள் பெயர் சுற்றி உள்ளார்கள். ஸோ இந்த பாட்டை நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் இதையே ஞாபகம் சென்று அணுவாய் தேய்ந்து என்று வரும்போது இந்த கருத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். நம்மளுடைய பயணமெல்லாம் இந்த ஓரெழுத்தை நோக்கி நமச்சிவாய சிவாய சிவாய அந்த எழுத்தை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் உட்கொள்வதற்காகவே இந்த பாட்டை மணிவாசக பெருமான் கூறியுள்ளார். அங்கங்கே சில கருத்துக்களை தான் சொல்லியிருக்கிறேன். விஞ்ஞானத்தை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கார். அண்டப்பகுதியில் விஞ்ஞானம் 101 அண்டங்கள் இங்கே இருக்கின்றன. அண்டங்கள் எல்லாம் ஒன்றுக்கொண்டு ஒரு புவியீர்ப்பு சக்தி போன்ற சக்தியால் இழுத்து கொண்டு நிலை நிற்கின்றன அப்படின்லாம் இவர் எப்பயோ பாட்டார். 14ஆம் நூற்றாண்டில் வந்த விஞ்ஞானிகள் தான் இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி பூமி உருண்டை கோழி முட்டை வடிவம் அண்டப்பகுதி அப்படின்னு சொன்னது பூமி தட்டை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு விஞ்ஞானி வந்து பூமி உருண்டைன்னு சொல்லிட்டு அவனை கொண்டுட்டாங்க. நீ வந்து மதத்துக்கு எதிராக நீ பேசுகிறாய் அப்படின்னு அவனை கொன்னே விட்டாங்க. ஆனால் இந்த உண்மையெல்லாம் மணிவாசக பெருமான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே சொல்லியிருக்கிறார். அத்துணை சிறப்பு வாய்ந்தது நம்முடைய திருமுறைகள் திருவாசகம் என்று. ஸோ இந்த சிறப்பையெல்லாம் நான் அதே மாதிரி தான் அந்த பகுதியில் தான் வர்றார். ஏன்னா வள்ளலார் வந்து திருவாசகத்தை வந்து அத்தனை படித்தவர். முதல் முற்றதில் எங்கே எப்பொழுது நடைபெற்றது திருவாசகம் யாருக்கா தெரியுமா? வள்ளலாருடைய திருமணமான பின் முதல் இரவு, அந்த முதல் இரவிலே திருவாசக முற்றுதல் செய்கிறார் வள்ளலார். திருவாசகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் என்று பாருங்கள். அந்த அம்மையாரும் எந்த அளவுக்கு அவருக்கு உடன்பட்டிருப்பார் என்று நோக்குங்க. அதே வள்ளலார் இந்த அண்டப்பகுதியே ஒரு பிடிப்பு அவருக்கு, திரு அண்டப்பகுதி என்ற அந்த பதிகத்திலே ஒரு பெரிய பிடிப்பு. அதை வச்சுத்தான் அருட்பெருஞ்சோதி அகவல் பண்ணது. இந்த அண்டப்பகுதியினுடைய கருத்தை ஒரு கருவாக கொண்டு அந்த அருட்பெருஞ்சோதி அகவலை செய்தார். இந்த மாதிரி பல சிறப்புகளை பெற்றது திருவாசகம். நாமெல்லாம் திருவாசகத்தில் நிறைய முற்றுதல் பண்ணுறோம், நிறைய படிக்கிறோம். இறைவனுடைய அருள் எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டும். திண்ணம் என்பதை உறுதி செய்து கொண்டு படியுங்கள். படிக்கும்போது திருவாசகத்தை உணர்ந்து ஓத வேண்டும். ஏதோ பேருக்கு சும்மா நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்புறம் அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது. கொஞ்சம் உணர்வு பூர்வமாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன்னா அவரே தானே சொல்கிறாரு உணர்ந்து படியுங்கள்னு சிவபுராணத்தில் கடைசியாக சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அதை உணர்ந்து நீங்கள் ஓதினால் இறைவன் திருவுருள் கிடைக்கும், திருவுருவு காட்சி தரும், திருவடி காட்சி அவர் உங்களுக்கு நல்குவார். மாணிக்க வாசகர் கிடைச்சதுக்கு அவர் என்ன பெருசாக பண்ணிட்டார்?
அன்பை காட்டினார், பற்றை விட்டார். நம்மளால் செய்ய முடியாது. ஆகையினாலே இங்கே கூழ்மையுள்ள அனைத்து அடியார்களுக்கும் இறைவனுடைய திருவருள் கூட வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.